பிளான் நம்ம போடுறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்று கைஸ். கைஸ் அங்கே ஒரு குட்டியான போயிட்டுருக்கு, அது நம்மளுது தான் அங்கே ஒரு போயிட்டு தான் நோட்டீஸ் பண்ணேன். வேறு லெவல் போட் தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்கு இந்த வியூ. உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், ஈஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் கைஸ். இன்றைக்கி எங்கே பொறுப்பிட்டோன்னா நம்மளுடைய 3rd செட் ஆஃப் லோடு தான் நம்ம போட்டு வர போகிறோம் கைஸ். 3rd செட், அதுக்கப்புறமா 4th செட், 2 லோடுமே இன்றைக்கி போட்டுன்னு வர போகிறோம். பயங்கரமான ட்விஸ்ட்டுலாம் இருக்குது இந்த வீடியோவில். நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் உங்களுக்கு மினி ட்ரக் லாகிங் பண்ண போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம ஷாப் வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 ரீப்பர் எட்டுன்னு வந்திருக்குங்க. போதும் விடுப்பா 2 ரீப்பர் எட்டுன்னு வந்திருக்கும். எதுக்காகனா லாஸ்ட் விலாக் பார்த்துருந்தவங்கலாம் தெரிஞ்சிருந்துருக்கும் நம்ம ரீப்பர் வந்து உடஞ்சி போச்சுன்ட்டு. இங்கே பாருங்கள் அந்த உடஞ்சி போன ரீப்பர். அதுக்காக தான் போய் முட்டி மோதி எத்தனை பேர்கிட்டயோ கேட்டு ஒரு ரீப்பர் புஷ்னு வந்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 லோடு ஒரே நாள் போடுற மாதிரி தான் இருக்கும். காட்டுறேன் அதெல்லாம் அப்கமிங் அதெல்லாம் காட்டுறேன். கிட்டத்தட்ட இந்த 2 தகடுங்க எடுத்துகிட்டு நம்ம வண்டியில் போட்டுன்னு இன்றைக்கி போக வேண்டியதுதான் கைஸ். இப்போ தான் நம்மளோட லஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறது, பேக்கும் கேரி பண்ணுறேன் கைஸ். பேக்குள்ளே என்ன நினைக்கிறது நான் உங்களுக்கு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வண்டி வந்துடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பிளான் நம்ம போடுறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்று கைஸ். இப்போது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இன்னொரு பிளான் மாற்றிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் ட்ரக்கில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, மினி ட்ரக்கில் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க கைஸ். இவங்களை அமிச்சிட்டு நம்ம இன்னொரு வண்டியை பார்த்துருக்கோம். அந்த வண்டியை நம்ம அங்கே கேரி பண்ண போல இருக்கு. கேரி பண்ண கூட்டின்னு போகலாம் கைஸ். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய 2வது வண்டி வந்துடுச்சு. நான் இங்கே பெட்ரோல் பங்க் தெரியல. இங்கே பைபாஸ் ஆண்ட பைபாஸ் இப்படி திரும்ப ஒரு பெட்ரோல் பங்க் வரும் தெரியல. பைபாஸ் இப்போ குப்பம் வந்து குப்பம் ரோடு இப்படி போனால் பைபாஸ் ஒரு பெட்ரோல் பங்க் வருதுல்ல, அந்த பெட்ரோல் பங்க் திருப்பத்தூர் ரோடு. இப்படி இந்த பக்கம் திருப்பத்தூர் ரோட்ல என் காலேஜ் கிட்ட. அந்த காலேஜ் கிட்ட, அந்த காலேஜ் இப்படி போறேங்களா, அங்க ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். ஏன்னா அங்கே பீஸுங்க பார்க்கணும் கொஞ்சம். சரிங்களா, நான் தான் செலக்ட் பண்ணுறது. அங்கே போயிட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளேஸுக்கு போயிடலாம். அவ்வளோதான். சரிங்களா, நான் பின்னாடி இருக்கட்டா? ஓகேண்ணா. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய 2வது வண்டி வந்து போயாச்சு. இப்போது கிட்டத்தட்ட இங்கே ஒரு செட்டு இறக்கணும் கைஸ். இங்கே கிட்டத்தட்ட இங்கெல்லாம் 5 அடி பீஸ் தான் நம்ம. ஓகேண்ணா 2 நிமிஷம்ண்ணா, அரை மணி நேரம் கூட எடுத்தோங்கண்ணா. ஆனால் இது எல்லாமே சடன் பிளான்னால ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு கைஸ். ரொம்ப சடன் பிளான். எல்லாம் நான் கரெக்டாக பிளான் போட்டு வச்சுருந்தேன். சரி அந்த வண்டியிலே 2 லோடு போட்டுடலான்ட்டு நான் நினச்சிருந்தேன். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட் ஜஸ்ட்டு லாஸ்ட் ஒரு 1 மினிட்ல இந்த வண்டி பேசிட்டேன். அண்ணன் கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டுக்கு தான் வந்தார். சரி வாங்க நான் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். ஆனால் லாஸ்ட் 2 விலாக் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அது உங்களுக்கு நாங்கள் போக போக சொல்கிறேன். வண்டி கொஞ்சம் மூவ் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் வேன் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஊரே தாண்டி வந்துட்டோம். இந்த வேனில் தான் கைஸ் எதுவுமே இல்லை. நம்ம வேன்லனா அந்த வேனில் இருந்தால் நம்ம இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த பில்லெல்லாம் அந்த வேனில், இந்த வேனில் எதுவுமே இல்லை கைஸ். நம்ம ஒரே அதான் பின்னாடி இருக்கும். நான் அந்த அண்ணாக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்னா, நான் ஃப்ரெண்டில் ஒரு குட்டி யானை இருக்குது, அதை ஃபாலோ பண்ண போங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த அண்ணா எந்த குட்டி யானை தம்பி போயிட்டே இருக்கேன், ஒன்றும் எந்த யானை வரலையேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் வருவோம், நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எத்தனை வண்டி போட்டிருக்கோன்னா 2 வண்டி ஒரே நாளில் கைஸ். பேக் டு பேக்னா ஒரே டைம் தான். ஆனால் நம்ம ஒரு வண்டியில் தான் இருக்கும் கைஸ். இந்த வண்டியில் தான் நம்ம இந்த வாட்டி பிளாக் பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் 2 பிளாக்ஸுமே நம்ம அந்த குட்டி யானை பண்ணியிருந்தோம். அந்த யானை விளாகெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா போய் செக் பண்ணிப்பாங்க. கரெக்டாக இருப்பாட்டாமே யாப்பா நீ வேற பேசுனா கூட கவனமாக சவுண்டு வருது. அதனால தாங்க சரி இந்த வாட்டி இந்த வேன்லேயே பண்ணலாம். இந்த வேனில் நம்ம ஏன்னா இந்த வேனில் யாருமே இல்லை. ஃப்ரண்ட்டில் அந்த டிரைவர் அண்ணா விட்டா பேக்கில் நான் ஒரே ஆள். அந்த வேனில் நம்ம பிரதர் வந்து அந்த வேனில் இருக்கார், நம்ம டேடி வந்து அந்த வேன். இப்போ இந்த மொத்த வேனுமே
நம்ம ஒரே ஆள் தான் கைஸ் இருக்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது பிளேஸுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் விநாயகர்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லாஸ்ட் எங்கே எடுத்தோமோ அந்த விநாயகர் தான் எடுக்க போகிறோம். வாய்ஸ் கரெக்டாக கேட்குதான்னு தெரில. லாஸ்ட் vlog எல்லாமே வாய்ஸ் ரொம்ப கேவலமாக கேட்டுருந்துச்சு கைஸ். எல்லாம் வின் ஆயிடுச்சு. செம்ம டென்ஷனு, ஃபுல்லாக மைண்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு ட்ரீட் பண்ணுற மூடே இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். அது என்ன பிளான்னா, இங்கே பாருங்கள் சடான் நம்மளுடைய மைக்கு. ஏன்னா முன்னே நம்மளுக்கு தெரியாத காலத்துலலாம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கரெக்டாக வாய்ஸ் வருதான்னு தெரில. வாய்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வரும்னு நினைக்கிறேன், பிக்கப் ஆகிடும். பரவாயில்ல கைஸ், நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ப்ரெஷர். கீழே உக்காந்துக்கலாம், ஏன்னா மேலே ஓவராக காற்றடிக்கும், அதனால தான். சரி விடுங்க. ஆனால் நல்ல வைப்பாக இருக்குது கைஸ். இந்த வண்டியில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு தான் ஒத்துக்கணும். நம்ம கிட்டத்தட்ட இதுதான் லாஸ்ட்டு இந்த வேனில். அதுக்கப்புறமா அந்த குட்டி வேனில் போடுறது மேபி நெக்ஸ்ட்டு vlog இல்லைன்னா அப்கமிங் vlogsல ஒரே ஒரு வாட்டி தான் இந்த வேனில் நம்ம vlog பண்ண போகிறோம். ஒன்று நெக்ஸ்ட் vlog எல்லாமே நம்மளுக்கு பெரிய பெரிய ட்ரக்கு கைஸ், அதெல்லாம் பேசியாச்சு. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த vlogல நான் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிரேம் மோட்டோ யூடியூப் சேனல் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாருக்குமே காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது அந்த வண்டி எங்கே இருக்குன்னு சத்தியமாக எனக்கும் தெரில, அவருக்கும் தெரில. போய் அங்கே எங்கன்னா பார்த்துட்டு தான் போகணும். கைஸ் அங்கே ஒரு குட்டியான போயிட்டுருக்கு, அது நம்மளுது தான். அங்கே ஒரு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அங்கே 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 கிட்டத்தட்ட அண்ணன் வேற லெவல், வேற பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டுருக்கு பாருங்க, அது நம்மளுடைய ஒரு வண்டி. இது ஒரு வண்டி. கிட்டத்தட்ட 2 வண்டி பேக் டு பேக் 2 வண்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ணன் தூங்கிட்டு வந்துட்டு இருக்கான். டேய் ஹாய். நோ அந்த வண்டி தானா? நோ ஓகேண்ணா. அதானே கரெக்டாக புரிஞ்சுங்க இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வண்டி அமுச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வண்டி எடுத்துருந்தோம். அந்த அண்ணாவே பீட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வேறு லெவல் ஸ்கில்லு தான். சொர்ரு புருன்னு போகிறாரு, இலை ரத்தம் இல்லையா, அதனால தான் அப்படி வேலை செய்யுது. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு வண்டி, அதுக்கப்புறமா 2வது வண்டி. ஒரே நாளைக்கு 2 லோடு போடுறது எவ்வளோ கஷ்டமோ கிரே மோட்டோக்கு தெரியும். ஏன்னா அடா புடா கடா கடா அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், அவனுக்கு மாத்திரம் பில்லு இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே இல்லை. சரி வந்து வெளியில் லாபம் தான்ட்டு பார்க்கான்ட்டு போக வேண்டியதான். கெட்டியாக பிடிச்சிட்டு போனோம் கேஸ். எங்கே எங்கே மூந்துட்டு போகிறணும் அது ஒரு பயம். இதுனா ட்ரக்கில் இன்னும் வேற மாதிரி இருக்கும். நம்ம இது சிம்பிளாக நினச்சிட்டு இருக்கோம், ட்ரக்கில் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அது உங்களுக்கு நான் அப்கமிங் vlogல சொல்கிறேன். ட்ரக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வச்சுன்னு பயங்கரமாக செஞ்சு வேற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வட்டரமல்லி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் போச்சுன்னா வட்டரமல்லி. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்திருப்பேன் கைஸ், இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பிளேஸுக்கு போக போகிறேன். எங்கன்னா இங்கேருந்து நம்ம காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கேருந்து அதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு திரும்பினாவே அங்கே ஒரு ஷெட் இருக்குது. அது பார்த்துட்டு அப்புறமா தான் நம்மளுடைய மாமா வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட எத்தனை அடி பீஸ் இந்த வாட்டி போட்டுன்னு வர போகிறோன்னா, இதில் வந்து மேக்ஸிமம் மொத்தமே 5-6 அடி இதில் போட்டு வர போகிறோம். அது எல்லாமே குட்டி விநாயகர் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். அந்த விநாயகர் எல்லாமே அதில் கொஞ்சம் போட்டு வரும், இதில் கொஞ்சம் போட்டு வர போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கான டே. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட போட்டுன்னு வந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தமே நம்ம இந்த வேன் தான் நம்ம vlog பண்ண போகிறோம். கைஸ் அப்போ வந்து ஒரு வேற மாதிரி வைப் பண்ணிருந்தேன். இந்த விஷயம் நான் அப்பயே நோட்டீஸ் பண்ணல கைஸ், இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். வேற லெவல் கோட் தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிக் ட்ரீம் ஹேவ் ஸ்மால் பிகினிங். ஒரு வேற மாதிரி கோட் தான் கைஸ்.
எனக்கே இன்ஸ்பயர் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் பார்த்தேன்னே. பிக் ட்ரீம் ஹேவ் ஸ்மால் பிகினிங். ஒரு பெரிய விஷயத்துக்குமே ஒரு சின்ன ஸ்டார்ட் தான் கைஸ். அந்த மாதிரி ஸ்டார்டிங் டேட்டில் நம்மளும் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும் நம்மளும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஆகும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும் கைஸ். நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் தான் கைஸ். ஆனால் வேறு மாதிரி கோடு தான். கைஸ் இப்போ தான் கிருஷ்ணகிரிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் அந்த அண்ணன் வந்துருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு டென்ஷனாக இருக்குதுன்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம் கைஸ். இப்போ ஒரு வேறு லெவல் வாய்ப்பில் இருக்கேன். அந்த அண்ணன் கிளம்பிட்டாங்க. யாருன்னா ஒரு அண்ணன் கிளம்பிட்டாங்க. யாருன்னா என்னடா ஒரே 10 தடவை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே எங்கேயோ ஒரு ஷெட்டு இருக்குது கைஸ். இப்போ அந்த ஷெட்டில் போயிட்டு நம்ம பீஸ் பார்த்துட்டு தான் போனோம். இருங்க, அந்த செட்டு சுலோ அண்ணன் குட்டியான அண்ணன் போயிட்டாரு கைஸ். இப்போ இந்த அண்ணன் தான். அந்த அண்ணனுக்கோசம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அண்ணன் சம்பளுக்கு முன்னாடியே சர்றன்னு அடிச்சிட்டாரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டோம். அதுக்கு என்ன, நம்ம அண்ணா பறப்பார். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா பின்னாடி உக்காந்துக்கு நான் தானே. அதுக்காக தான். இங்கே தான் செட்டு. இதுதான் நான் சந்தை. இது இதே தான் ஓல்டின். நான் இங்கே ஒரு 2 நிமிஷம் இருண்ணா, அப்படியே இருங்கண்ணா. ஒரு 10 நிமிஷம் இங்கே இருந்தீங்க, நான் வந்துடுறேன். போயிட்டேன். அங்கேயே இருந்துருங்கண்ணா கைஸ். அவ்வளோதான். நம்மளுடைய ஒரு வண்டி இங்கே இருக்குது. இன்னொரு வண்டி வந்து நம்மளுடைய இன்னொரு ஷெட்டுக்கு உள்ளே போயிருக்கு. அந்த அண்ணாவை நான் இங்கே ஒரு 10 நிமிஷம் இருக்குண்ணா. ஏன்னா இங்கே போயிட்டு நம்ம தான் பீஸ் செலக்ட் பண்ணோம். ஆல்ரெடி வந்துடுச்சு ஃபோன் கால். அப்பா பண்ணிட்டாரு. சொல்லுப்பா. ஷெட்டு இதுதான் கைஸ். என்னடா ஒரே ஆள்கிட்ட போடுறது இல்லையா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். வியாபாரினா 1008 கடலில் நாங்கள் போய் பார்ப்போம். அதுக்காக தான் சரி இங்கே ஒரு ஷெட்டு. இங்கேயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேருந்து எடுத்துகிட்ருக்கோம் கைஸ். இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அந்த மூலையில் ஒரு ஷெட்டு இருக்குது. 2 ஷெட்டு ஒரே ஆள் தான். நான் இப்போதைக்கு இங்கே தான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இருங்க, உள்ளே என்னென்ன பீஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் பெரிய பீஸ் கேட்குறது நம்ம போக வேண்டியதாங்க. இங்கே குட்டி பிள்ளையாக பாருங்கள். வேறு டிசைனுக்கு ஒன்று எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைன். இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு மாத்திரம் போகிறது நம்மளுக்கு வேலை. செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த கடைக்கு ஜூட் வரலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி அங்கே வந்துடுச்சு. இந்த சந்தில் தான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் கைஸ். ஏன்னா இருக்கிறதே 5 அடி தான் சந்து. அந்த 5 அடிக்குள்ளே எங்கே போகிறது? சரி, இப்போ நம்ம கூட ப்ரெசென்ட் யாருமே இல்லை. நம்ம ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போயிட்டு மாமா கிட்டே நம்மளுடைய பீஸுங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி இது 2 பீஸாக நம்ம அந்த புல்லரில் ஏற்ற போகிறோம் கைஸ். ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு ஜூட் ஆகுதான். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம தான் போக போகிறோம் கைஸ். இருங்க, இங்கே தான் நம்ம முன்னெல்லாம் லோடு ஏற்றிருந்தோம். இப்போ மாமா இருக்காரா இல்லையான்னு தெரியல. போய் பார்த்துட்டு ஏற்றிட்டு உங்களுக்கு பீஸுங்கெல்லாம் காட்டுறேன். ஓகேங்களா கைஸ்? கிட்டத்தட்ட இத்தனை பிள்ளையார் சிலைங்க தான் நம்ம இன்றைக்கி லோட் பண்ண போகிறோம் கைஸ். இங்கேருந்து அங்கே இது பாதி வந்து நம்ம செட்டு. இதுக்கப்புறமா இதெல்லாம் அந்த இன்னொன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ஓகே ஏற்றிடலாம். இருங்க கைஸ், ஏற்றிட்டு போயிட்டு உங்களுக்கு நான் அங்கே அன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கே காட்டுறேன். ஓகேங்களா? இங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. சரி மேம், ஏற்றிடலாம் மேம். கைஸ் ஃபைனலாக எல்லா ஸ்டாக்ஸுமே லோட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பீஸ் லோட் பண்ணியிருக்கோம் கைஸ். இன்னும் அங்கே அவங்க கிளம்பிட்டாங்களா, நம்ம தான் லேட் இன்றைக்கி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் பெருசு இல்லையா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். நல்லா இருக்குது இந்த வியூ கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லா விநாயகருமே நம்ம லோட் பண்ணியாச்சு. என்னடா இப்போ முன்னே உக்காண்டிருந்தேன் நீங்கள்லாம், உங்களுக்கெல்லாம் டவுட் இருக்கும்.
ஏன்னா பின்னாடி ஒரு கேப்பு கூட இல்லை கைஸ். லாஸ்ட் கிளிப்பிங்க நீங்களே பார்த்துருந்துப்பீங்க, சுத்தமாக கேப் இல்லை. சரி, அதனால தான் முன்ன 2 பேர் உக்காரையிலும் கேப் இருக்குது. நம்ம பேகும் நானும் உக்காந்துட்டேன் கைஸ். எங்கடா இன்னொரு கேரக்டர் மிஸ் ஆகிட்டு இருக்கே, இன்னொரு லோடு மிஸ் ஆகிட்டு இருக்கே உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். அந்த லோடு ஆல்ரெடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ போய் சேர்ந்துட்ருப்பாங்க. நம்மளுக்குனா முன்னாடியே போய் சேர்ந்துட்ருப்பாங்க. நம்ம போய் அங்கே அவங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் இங்கே அந்த பெட்ரோல் போட்டுட்ருக்காரு. இன்னும் நான் இங்கே உட்காந்து பயங்கரமான தலைவலி கைஸ். டென்ஷனாக போய் டீ அடிக்கணும். டீ அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி இருங்க, உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் அங்கே போயிட்டு குப்பங்க போயிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இது செகண்ட் லோடு பீஸ். இது ஒன்று அங்கே இறக்க வேண்டியதான், அவ்வளோதான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா மண்ணு பீஸில் நம்ம எங்கே போகிறதில்ல. சரி இருங்க, தமிழில் 2 ஃபோட்டோ எடுத்து இவர் அமுச்சு விட்றலாம். கைஸ், நம்ம பின்னாடி நம்ம எடுத்துன்னு வந்த லோடு அங்கே ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஸ்டாக்ஸுமே நம்ம ஒரே வாட்டி தான் அன்லோடு பண்ண போகிறோம் கைஸ். திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. சே, பார்த்து வேணா. அவ்வளோதான். கிட்டத்தட்ட இது ஒரு வண்டி, அதுக்கப்புறமா குட்டியான அன்லோடு பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு லாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்காங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை.